மெகா தொடர் கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான தொடர்கதை, முற்றிலும் காதல் கதை. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. இவனை பார்த்தாலே எரிச்சல் பத்திக்கிட்டு வருது. வரமட்டி வர பத்திக்கிட்டு வர. அவன் பக்கத்துல நிக்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு வரல. அப்ப அமைதியா என்ன? என் தம்பி பக்கத்துல நின்னா மட்டும் எனக்கு பத்திக்கிட்டு வருதோ? உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்கல்ல, ஆடுங்க. இனி நீ என்ன பண்ணாலும் சரி, இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. காலத்துக்கு இங்க கண்டு சாவடி. இக்கா, நான் வேணா ஊர்ல போய் கல்யாண வேலையெல்லாம் பாக்கட்டுமா? வேணாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு இங்க இரு. இவ முரண்டு பிடிச்சா என்ன செய்ய முடியும்? அங்க அம்மா அப்பா பாத்துக்கிட்டாவ, நீ இங்கே இரு. இவளெல்லாம் நம்ப முடியாது, ஓடினாலும் ஓடி போயிருவா. அதான் ஊரறிய எனக்கும் இவளுக்கு நாளைக்கு பரிசம் போடுறாங்களே, அதுக்கப்புறம் எப்படி ஓடி போவா? இவ ஓடட்டாலும் வந்தானே அவனும் அவன் முடியும். அண்ணா நம்பர் பொறுக்கி போய் சின்ன கட்டி அவர் ஏதாவது பேசுறீங்க. தப்பு. நாளைக்கு என் கூட உனக்கு பரிசம் போடுறாங்க, இதுக்கப்புறம் அவனுக்கு வக்காலத்து வாங்கி ஏதாவது பேசணும்னு வச்சுக்க. அவன் பதில ரெண்டு போடல. போய்க்க, என் வீட்டுக்கு மருமகளா போய்க்க. அதுக்கப்புறம் தானே கச்சேரியா இருக்குது. நீ என்னென்னலாம் அனுபவிக்க போறன்னு மட்டும் பாருடி. உன்னை பல நாள் ரகசியமா ரசிச்சேன். இனி நீ போடா. இவ இப்படிதான் கத்திட்டு கிடப்பா. என் மாமியார் கிளம்பி வந்து தொலைச்சிருவா. நீ போ. கரெக்டுத்தனமா ரசிக்கும் போதும் நல்லதா இருந்தது, இப்போ எனக்கு சொந்தமாக போகுது. ரொம்ப மறண்டு பிடிக்காலக்கா. இன்னைக்கு ஒரு நாள் தானே மறந்து பிடிக்க முடியும். நாளையில இருந்து அத என் மாமியார் கிளவிய ஒத்துக்கிட்டால கல்யாணத்துக்கு. இதுக்கு அப்புறம் என்ன? இவளுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்காத. இல்லல, அப்படி இருந்திருந்தா இவ தைரியமா சொல்லிருப்பா, எனக்கு அவன் தான் வேணும்னு. ஆனா இவளுக்காக அவன் என்ன அடிச்சானே? அதாமல எனக்கும் சந்தேகமா இருக்குது. இவளுக்காக எதுக்கு அவன் அடிக்கணும்? அவன் வசதிக்கும் அழகுக்கும் படிப்புக்கும் இவளுக்காக எதுக்குல அவன் வந்து நின்னா? அதானக்கா எனக்கும் சந்தேகமா இருக்குது. சரி சரி, நாளைக்கு பரிசம் போட்டுட்டு ரெண்டு நாள்ல உடனே கல்யாணத்தை வச்சிருவோம். அது முத செய்யிக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறதே, நீ கவலைப்படாம இரு. சரி, நாளைக்கு பரிசம் போடுறதுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு போ. சரிக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே உனக்கு இருக்குது அழகின்னு திமிரு. இனி நான் உன்னை தொடுவேன், எவன் வந்து என்ன தடுக்கிறான்னு பாப்போம். அவ எப்படி தொடுறான்னு நானும் பாக்குறேன். அவளை பெத்தவங்க நாமெல்லாம் நிக்கிறோன்னு தெரிஞ்சோம் வந்து அசால்ட்டா தொடுறான். அவன் வந்து நின்னா அந்த பொண்ணு அப்படி பதறுதான். அப்போ இதே மாதிரி வேலை நிறைய பண்ணிருக்கான், அப்படிதானே? ஆமா செல்வா, நானும் கவனிச்சேன். அந்த வீட்டுல பெத்தவங்க எல்லாம் எதுக்குடா இருக்காங்க? அந்த பொண்ணுக்கு நடக்குதுமா அந்த வீட்டுல உங்களுக்கு புரியல? என்னடா பெத்தவங்க இவங்களா? அந்த பொண்ணு அப்படி கூடி குறுகுறா. அந்த வீட்டுல எல்லாரும் அப்படி நின்னு பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு செல்வாக்கு இவ்வளவு கோவம் வருது. என்ன அவன் பார்த்த பார்வையும் அவன் தொட்ட விதமா அங்கேயே நான் குழி தோண்டி புதைச்சிருக்கணும். உசுரோட விட்டுட்டு வந்துட்டேன்ல. எதுக்கு செல்வா விட்டுக்கிட்டு முடிச்சிருவான். அத செய்வான். வா கிளம்பு. இதுக்கப்புறம் அவன் கை காலோட இருக்கக்கூடாது. முடிச்சிருவான். அந்த பொண்ணு விருப்பம் இல்லாம தொட்டான்ல. செல்வா, நாம பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுல ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அது கிராமம், அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க அம்மா கூட சொன்னாங்களே, கேட்டியா? என்ன சொல்ற? ஆமா செல்வா, ஊர்ல எல்லாம் அப்படிதான். ஏதாவது பிரச்சனைனா உடனே பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன சொல்ற நீ என்ன சொல்ற? அப்படிலாம் இருக்காது. இல்ல செல்வா, ஊர்ல அப்படிதான் செல்வா. ஏதாவது பொம்பளை பிள்ளை பிரச்சனைனா உடனே அவசரமா ஏந்திலையா கட்டி வச்சிருவாங்க. இல்ல செல்வா பதறுதான். இல்ல, அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு அநியாயம் நடக்கவே கூடாது. என் வாழ்க்கையில எனக்காக முத பறிந்து பேசினவா, எனக்கான நிம்மதி வச்சவா. செல்வா, உன் மனசுல இருக்கிறது வெளியே வந்துட்டு பேசின ரோஹித். ராஜகிளியம்மா, சத்தியமா சொல்றேன், செல்வா மனசுல அந்த பொண்ணு இடம் பிடிச்சிருக்கா. ராஜகிளியம்மா, உண்மையிலே அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுல அநியாயம் நடந்தா நான் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு மேல யாரும் கை வைக்க முடியாது. வச்சா எவனும் இருக்க முடியாது. அவ ராஜக்கிளி வம்சம், எவனும் தொட முடியாது. நீ கண்காணிச்சுக்கிட்டு தானே இருக்க. வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியல. வழக்கமா அந்த பொண்ணு கோயிலுக்கு வருவா, ஆனா இன்னைக்கு வரல ராஜகிளியம்மா. அப்படியா? சரி, நானே அந்த வீட்டுக்கு போறேன். ராஜகிளியம்மா, நீங்க அரண்மனை விட்டு வெளியில போறீங்களா?
நான் ராஜக்கிளியா போகல. அந்த பொண்ணு எப்படி தினமும் கோயிலுக்கு வருவாளோ அதே மாதிரி நானும் போறேன். ஒரு சராசரி பக்தனா போறேன். ஆனா கோயிலுக்கு போகல, அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன். ராஜக்கிளியம்மா, சரி சரி, செல்வம் எங்க போயிருக்கான்? என்கிட்ட பேசிட்டு இருந்தான். திடீர்னு கோவத்துல உள்ள போயிட்டான். சரி, அவன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப செக் பண்ணிடலாம். எப்படி ராஜக்கிளியம்மா? நான் சொன்னதுக்கே தலையை மட்டும் அசைச்சா போதும். சரிங்கம்மா. ரோஹித், வண்டி எடு. ரோஹித் என் கூட வர வேண்டி இருக்கு. சரி. ரோஹித், அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனோமே, அவங்க மாப்பிளைய பிடிச்சிருக்கு, பேசி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. சம்மதத்தை கேளு. எங்க மாப்பிளைக்கும் பிடிச்சா அடுத்த மொத்தத்திலே கல்யாணத்தை பண்ணிடலாம். செல்வா, இல்ல, எனக்கு பிடிக்கல. ஏன் எதுக்குன்னு சொல்ல சொல்லு. வேற எந்த பொண்ணும் வேண்டாம். வேற எந்த பொண்ணுனா? நான் சொல்லும் போது கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லு. ராஜக்கிளியம்மா, இவ்வளவு சொன்னானே, அந்த பொண்ணு தானே சொல்ல வேண்டியதானடா இவன். அவரை பத்தி தான் தெரியுமே. அந்த பொண்ணுகிட்ட சம்மதம் கேட்டுட்டு நம்மகிட்ட சொல்லலாம்னு இருக்காரோ என்னமோ. அப்பா, இது வரைக்கும் கல்யாணம் பேச்சு எடுத்தாலே கத்துனா கதறுனா கூப்பாடு போட்டா. முத பிடிச்சிருக்கும் போது சொல்றேன், கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்றான். இதை விட என்னடா வேணும்? அம்மா, நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லலையே, அண்ணியோட தம்பி தான் வேண்டான்னு சொல்றேம்மா. அவனை எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. அதே நீ தப்பு பண்ணதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். தா, இப்ப அவளுக்கு தோதுவா போச்சு. அவ சொல்லுக்கலாம் நம்ம ஆடுற மாதிரி நம்ம நிலமாயி போச்சுது. படிக்க தானட்டி போறேன்னு சொல்லிட்டு போனேன். அந்த பையன் யாரு? அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வாரான், உன் பக்கத்துல நிக்க, நீ அவன் பக்கத்துல நிக்க. நாங்க இருக்கோம்னு தெரிஞ்சு உன்னை அள்ளி அணைக்கானே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அம்மா, அது தப்பாலாம் இல்லம்மா. தப்பா இல்லையா? என் முன்னாடியே உன் நெத்தில முத்தம் கொடுத்தா நான் பார்த்தேன். அம்மா என்ன சொல்றாங்க? ஏமா ஏமா வாய் கூசாம போய் சொல்ற? கண்ணால பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்ன. என்னத்த சொல்லி தொலைக்க? உன் மைனிக்காரி இதான் சாக்குன்னு ஆடுவான்னு அமைதெல்லாம் நின்ன, கண்டும் காணாம. அவன் ஏதோ பொண்டாட்டி அள்ளி அணைச்ச மாதிரி அணைச்சுக்கிட்டு நின்னா. நீயும் எதுவும் மறுப்பு தெரிவிக்காம நீ பாட்டுக்கு அவன் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்க. என்ன இழிச்சயமா தெரியுது உனக்கு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு? படிக்க போனா படிக்க மட்டும் போயிருக்கணும், இல்லன்னா இப்படிதான் ஆகும். என்ன செல்வா என் நெத்தில முத்தம் கொடுத்தாரா? அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா, நீங்க சொல்றது உண்மையா? ஏன் உனக்கு தெரியாது? உனக்கு தெரியாம தான் கொடுத்தானா? என்ன அம்மா இவ்வளவு உறுதி சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? செல்வா என் நெத்தில முத்தம் கொடுத்தாரா? இப்போ உங்க அன்னிக்காரிக்கு யோகா அடிச்சிருக்கு. அவ இஷ்டத்துக்கு இப்ப ஆட்டி படைக்கா. எங்களால வாய் திறக்க முடியல. நானும் உன்னை எங்க வெளியில தான் கட்டி கொடுக்க நினைச்சேன். ஆனா இது உங்க அன்னிக்காரி வெளியில கட்டி கொடுக்க விடுவா? வர்ற மாப்பிள்ளை அழுக்க கிட்ட இவாளே சொல்லுவா, வீடு தேடி வந்து ஒத்தேன் முத்தம் கொடுத்துட்டு போனான்னு. எங்களுக்கு அந்த அசிங்கம் தேவைதானே? தலையெழுத்து இங்கதான் போய் முடியும்னு இருந்திருக்கு. யார் என்ன செய்ய முடியும்? அம்மா, இந்த அசிங்கத்தை தொடக்கணும்னா அவனை கெட்டுறது தர உனக்கு வேற வழியே இல்ல. அம்மா என்ன சொல்றாங்க? செல்வா எண்ணத்தில முத்தம் கொடுத்தாரா? அப்படின்னா நிச்சயமா அவர் என்ன காப்பாத்துவாரு. நிச்சயமா செல்வா என்ன தேடி வருவாரு. அம்மா, அவர் முத்தம் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? நிச்சயமா என்ன காப்பாத்துவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏ அழகி, கரெக்ட் நேத்துக்கு கோமதி வந்திருக்கா. ஏய் வா கோமதி. எடி, உனக்கு ஏதோ கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க, நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் அண்ணியோட தம்பியா? நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அவனை பத்தி நீ என்னலாமோ என்ன சொன்ன? ஆமா, அதெல்லாம் உண்மைதான். அப்போ உன் அண்ணியோட தம்பி நீ கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டியா? அவனை எவனாவது கல்யாணம் பண்ணுவாளா? அப்போ கல்யாணம்னு சந்தோஷமா இருக்க? அதை விடு, அது நடக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு நடந்திருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, அப்படி என்ன நடந்தது? சரி, அதை விடு. உனக்கும் உங்க அண்ணியோட தம்பிக்கும் கல்யாணமா? அது நடக்காது. அதுக்கு முன்னாடி பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இவ்வளவு ஊதிய சொல்ற? இரு, நான் கிட்ட வரேன். பெரிய கதையா இருக்கும் உங்களுக்கு. கதை இல்ல, நான் சொல்றேன் வா. சந்தோஷமா இருக்குது அழகிதானே? இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் சொல்லு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு உனக்கு யாரையும் தெரியாது. அதை விடு, இங்க வா. என்ன, எங்க அன்னிக்காரி இருக்காளோ? இல்ல, உங்க அன்னிக்காரி வெளியில தான் நிக்கா. நீ சொல்லு. நேத்து காலேஜ் பிடிக்கிறேன்னு வீட்டுக்கு வந்தேன்னா, சரி வீட்டுல வந்து பார்த்தா செல்வா சாரு. செல்வானா அந்த ராஜகிளியம்மா பையன் தானே? ஆமா, நான் காலேஜ் விட்டுட்டு வந்துட்டேனே, அவருக்கு நியூஸ் பேருக்கு.
காலேஜ்ல போய் கத்திட்டு என்ன தேடி வீட்டுக்கே வந்திருக்காரு. எங்க அண்ணிக்காரி தேவையில்லாம வாய் பேசிக்கிட்டு இருந்தா. சும்மா பயங்கர கோபத்துல நின்னுட்டு இருந்தாரு. நானே காலேஜ் விட்டுட்டு வந்தேனுங்க டென்ஷன்ல நின்னுட்டு இருந்தேன். அப்ப பார்த்து எங்க அண்ணிக்காரி வேற வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தாளா, எனக்கு கடுத்த கோபம். அதுவும் செல்வா சார் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருந்தா. எனக்கு கோவம் தாங்க முடியல. ஒழுங்கா மன்னிப்பு கேட்க போறியா இல்ல உன் தம்பி என்கிட்ட பண்றதெல்லாம் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லட்டுமான்னு சும்மா மிரட்டுனேன். சரி அப்பம் பார்த்து எங்க அண்ணியோட தம்பி இல்ல வழக்கம் போல என்ன அசிங்கமா தொடுவானே, அதே மாதிரி தொட்டுக்கிட்டே வந்தா. எங்க அம்மா நிக்காங்க எங்க அப்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் என்ன அதே மாதிரி அசிங்கமா தொட்டான். எனக்கு கஷ்டமா போச்சுது. அதுவும் செல்வ சாருக்கு முன்னாடி தொட்டானா எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அவன் தொட தொட நான் நெளிஞ்சுக்கிட்டு நின்னா செல்வ சார் இத கவனிச்சிட்டாரு. ஆமா அப்படியே என்ன படிச்சு அவர் அள்ளி அணைச்சுக்கிட்டாரு. என்ன சொல்றேன்னு புரிஞ்சு சொல்றியா என்ன? அப்ப புரியல, எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுது. பேசுறது அழகிதானே, சொல்லத கேள. அப்படியே அள்ளி அணைச்சு அவர் நெஞ்சோட என்ன சாச்சு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் எங்க அண்ணியோட தம்பிக்கு மூஞ்சிலே ஒண்ணு குத்து விட்டாரு. என்னடி சொல்ற? ஆமா, மூஞ்சிலே ஒரு குத்து. அப்படி கத்திக்கிட்டே போயிட்டா. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? அப்புறமா செல்வா சாரே என்னடி சினுங்கற? என் நெத்திலே எனக்கு முத்தம் கொடுத்திருக்காரு. யாருக்கோ கொடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு எங்க அம்மா சரிதான் தெரியும். இங்க பாரு, எனக்கு பிரஷரை ஏத்தாத. அவர் உனக்கு முத்தம் கொடுத்தது உங்க அம்மா சொல்லிதான் உனக்கு தெரிஞ்சதா? ஆமா, அவர் மார்போட சாட்சி வச்சிருந்தாரு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவர் என் நெத்தியில முத்தம் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற எதையோ கவனம் செலுத்திருக்கேன். உலகத்திலே முத்தத்தை வாங்கிட்டு கவனத்தை வேற பக்கம் வச்சிருந்தேன்னு சொன்ன முதல்ல நீதான். சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த செல்வா உன்னை லவ் பண்றாரா? தெரியல. சண்டெல்லாம் முடிஞ்சு அவர் கார்கிட்ட போனாரு. என் மனசு ஒரு மாதிரி இருந்தது. இனி வாழ்க்கையில் அவரை பார்க்கவே முடியாதா? அந்த முகத்தை என்னால பார்க்க முடியாதா? அவர்கிட்ட அதே மாதிரி நெருக்கமா நிக்க முடியாதான்னு என் உள் மனசு ஒரு மாதிரி வலிய கொடுத்தது. அவரை திரும்ப பார்க்கணும், அதே அரவணைப்புல நான் இருக்கணும்னு என் உள் மனசு கேட்டுச்சு. அதனால கடைசி ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு வந்துடலானே கார் நின்ன பக்கத்துல போனேன். போயிட்டு வரேன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவரு எதுவுமே பெருசா எடுத்துக்கல. அப்ப எனக்கு மட்டும் தான் அப்படி தோணிருக்குன்னு திரும்பினேன்னா சரி பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன் அதனால இந்த ராஜகிளி அம்மா வீட்டுக்கு போகும்போதே நீதான் அந்த வீட்டு மருமகான்னு நான் நினைச்சேன். அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு பெருசா தோணல. வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது. கதை அப்படி போதா? அப்ப அழகிக்கு செல்வாவா பிடிச்சிருக்கு அப்படிதானே? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? என் தம்பி கூட வாழு, அவனை தூரத்துல நின்னு பாரு. இனி தாண்டி உனக்கு அழிவு காலமே ஆரம்பம். இனி நீ அணுவா தானே சித்திராதப்படுவ. நாளைக்கு பரிசம் போடலடி, கல்யாணத்தை பண்ண போறேன். எப்படி கோல்மாலு பண்ணி நாளைக்கே உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அன்னிக்கார் என்னதான் சரி பண்ணாலும் சரி, செல்வா நிச்சயமா என்ன காப்பாத்துவாரு. வீடு தேடி வந்து எங்க அம்மா எங்க அப்பா என் அன்னிக்காரி முன்னாடி கட்டி அணைச்சு என் நெத்தில முத்தம் கொடுத்தவருக்கு என்ன கட்டிக்கிட்டு போறதுக்கு தைரியம் இருக்காரு. அவரே ஆம்பளை சிங்கம். நிச்சயமா என் கழுத்தை தாலி கட்டுவாரு. அழகிக்கு இவ்வளவு தைரியம் வந்து நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்க அன்னிக்காரி கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு. இல்ல நிச்சயமா அவர் என்ன வந்து காப்பாத்துவாரு. ஐயோ அக்கா அக்கா! என் தம்பி என்ன ஆச்சுது? ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? அக்கா 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 அக்கான்னு சொல்லுதானே தவிர என்ன நடந்ததுன்னு சொல்லுதானா? இல்ல நடந்தது. ஏன் இப்படி வந்திருக்க? சிங்கமாட்டு போனானே என் தம்பி,
நிமிர முடியலக்கா. நிமிரட்டாலும் பரவாயில்ல, விஷயத்தை சொல்லுங்க. இல்ல, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமே. என் தம்பி இந்த அங்க வந்திருக்கா, உனக்கு நக்கலு. உன் நக்கலா உன் ஃப்ரெண்ட வச்சுக்க, இங்க வச்சுக்கிடாத என்ன. இல்ல நீ அந்த வக்கல நான் அண்ணி கிடையாது. சரிங்க அத்தை. இரு, உனக்கு இருக்குது. எல்லாம் என்ன நடந்தது, விஷயத்தை சொல்லு. ஏக்கா பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வா, அப்பதான் நான் நிமிர முடியும். அப்பதான் நாளைக்கு வச்ச அம்மந்தி காத்துல நான் தாலி கட்ட முடியும். குறுக்கு இருக்க சேப்ப பார்த்தா இனி நிமிரவே முடியாது போலுக்க. இல்ல, அவர் குறுக்கு இருக்க சேப்ப பார்த்து சொன்னேன், நிமிந்தாதானே தாலி கட்ட முடியும், அதுக்காக சொன்னேன். இரு, உன் நக்கலை நான் ஏண்டி தந்துக்கலாம் இருக்குது. எந்திரி, நம்ம பக்கத்துல ஒரு வைத்தியர் இருப்பாரு, அவரை போய் கூட்டிட்டு வா. ஏய் எடுத்தவனே, என்ன நடந்தது? யாமல குறுக்கு மாதிரி கூடி போயிருக்குது. என்ன நடந்ததுனே தெரியலக்கா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எவனே தெரியலக்கா, என் குறுக்குலே குத்து 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 குத்துன்னு குத்தி விட்டாங்கக்கா. இல்லம்மா, இல்லம்மா, அது வந்து அக்கா என்னத்தே என்னத்தே நடக்குதுங்க? எட்டி அழகி, எதுக்கு அப்படி பல்ல காட்டுற? நீ கெட்டிக்க போறவன் அடிபட்டு வந்து கிடக்கா. அப்ப குத்துனது செல்வா, அதான் இவளுக்கு இவ்ளோ சிரிப்பு. வந்துட்டான்டி, வந்துட்டான். உன்னை கொத்த தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டான். சாரிம்மா. என்னத்த சொல்லி பாட்ட தொலைக்க, இன்னும் சின்ன பிள்ளையாவே இரு. அவன் ஏதோ சின்ன புள்ள சின்ன புள்ள சின்ன புள்ள கெட்டிக்க போறவன் அடிபட்டுட்டு வந்து நிக்கான். அத சொன்னே, அவ சின்ன புள்ள விடு. அக்கா நிமிர முடியலக்கா. ஒருத்தன் குத்துற வரைக்கும் என்ன குடுத்துக்கிட்டா இருந்த. இடி மாதிரி வந்தான், மின்னலு மாதிரி போயிட்டான். என்ன நடந்ததுன்னே தெரியலக்கா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ரெண்டே ரெண்டு குத்துதக்கா குத்துனா நிமிர முடியலக்கா. செல்வா, செல்வா. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாது புத்தே மறைப்பால் தெரிவதில்லை. நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாட்டாய், அதுதானே பெரும்பாடு. தன்னென்னானனா தன்னென்னானனா. ஐயோ அக்கா, போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. திருப்பி அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடாம வைத்தியரை கூட்டிட்டு வா. நீ வேற, அவன் ஒரே ஒரு குத்துதான் குத்துனா, நான் தரையோட பொத்துன்னு விழுந்துட்டேன். ஐயோ அசிங்கப்படுத்துறானே. ஐயோ ஆமா அக்கா, ஒரே ஒரு குத்துதான் குத்துனா, என் கண்ணே தெரியல, மங்களாதான் தெரிஞ்சது. அதாவது அரை மயக்கத்துல அவனை பார்த்தேன். ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்டிருந்தாங்கக்கா, இந்த புடிச்சிட்டேன்க்கா. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பிங்க் கலர் ட்ரெஸ்ஸா? செல்வா, பெரிய பயில்வானா இருப்பான்னு நினைக்கேன். ஒரே ஒரு குத்துதான். ஐயோ நிமிர முடியலையே, ஊம குத்தா குத்திட்டானே. என்ன சொன்ன? ஊம குத்தா குத்திட்டாங்கா, ரத்தமே வராத அளவுக்கு அடிக்காங்கா. எத்தே, இப்ப தெரியுதா அடிச்சது யாருன்னு? சிவா சொல்லி விட்டுதா, அவன் என் தம்பி அடிச்சிருக்கான். வீட்டுக்கு வர மாப்பிளைக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இது. உங்க மவளுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணனியா? இப்ப என்னத்த சொல்றீங்க? அப்பெல்லாம் இருக்காது அஞ்சலி, அவ சின்ன புள்ள, அவளுக்காக தானே அவன் வந்து குத்தி இருக்கான். பரவாயில்லடி, நல்ல இடம் தான் பிடிச்சிருக்க. அக்கா குத்தும் போது சொல்லுதா, இந்த கைதனடா அவளை தொட்டதுன்னு சொல்லியே குத்துனாங்கா. ஐயோ, உன்னை தொட்டான்னு தெரிஞ்சதுக்கு அவனை உசுரோட கொண்டு வச்சிருக்காரு. பரவாயில்லடி. எனக்கு இப்பமே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இருக்கோ மனசுல நினைச்சிட்டல, வந்து நின்னாலும் நின்ற போறாரு. ஐயோ, போனா போட்டோம், நம்ம வீட்டு புள்ள நம்ம தம்பிக்கு கட்டி வச்சு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன்.
அஞ்சலி, அது வந்து இங்க நடக்கதெல்லாம் பார்த்தா இவ அவன் கூட ஊர்ல சுத்திருப்பா போலுக்க. கண்டவன் கூட சுத்தினவள ஏன் தம்பிக்கு கட்டிக்கலான்னு பாத்தீங்களா? அஞ்சலி, இப்பெல்லாம் பேசாத. அழகிய பத்தி உனக்கு நல்லா தெரியும். இப்பெல்லாம் வாய் குசாம பேசாத. ரேணுகா, அதான் நான் நாளைக்கு பரிசம் போட போறேன்னு. அதுக்கப்புறம் அவ யார் கூட சுத்த முடியும்? நீ என்ன இழிச்ச வாயனா? இவ கண்டவங்கள ஊச்சிட்டு வா, உன் தலையில கட்டி வச்சிட்டு உங்களுக்கு என்ன ஆசை நடக்குதுக்கு? இவ அடிச்சு பிடிச்சு உனக்கு கட்டி வைப்பாவ. இவ அவனையே நினைச்சுக்கிட்டு உன் கூட வாழுவா. அஞ்சலி, என்ன பேச்சு பேசுத? என் தம்பிக்கு பொண்ணு கொடுக்க நான் நின்னு போட்டி போடுவாங்க. 50 பொண்ணு தரோம், 60 பொண்ணு தரணும். என் தம்பிக்கு கியூல நிக்காம பொண்ணு கொடுக்கிறதுக்கு நான் நம்மூட்டு பிள்ளை நம்ம வீட்ல இருந்து வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு நினைச்சா இவ கண்டவங்களா ஊர் சுத்துவா. நான் என் தம்பிக்கு கட்டி வைக்கணும். எங்க பாரு, என்கிட்ட ஒரு 10 பொண்ணு இருக்குது. எங்க வீட்ல போட்டது. அத உனக்கே தாரேன். எது பிரச்சனை பண்ணாத அஞ்சலி. உங்களுக்காக விட்டுட்டு போறேன். இல்லனா இப்படி கண்டவங்கள ஊர் சுத்தினவளலாம் என் தம்பிக்கு கட்டி வைக்கணும் அவசியம் இல்ல. இல்ல வா, வைத்திட்டு போலாம். அம்மா, ஐயா, நானும் திட்டக்கூடாதுன்னு பார்த்தா நீ என்னமோ உனக்கு அந்த பையனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன. இப்ப இதெல்லாம் என்ன? எனக்கு தெரியலமா. அசால்ட்டா போய் சொல்றா. என்ன பதில் அழகி? உனக்காக தானே அவனை அடிச்சிருக்கான். உனக்காக அவன் அடிச்சிருக்கானா? அப்ப நீங்க என்ன காதலிக்காம இருந்திருக்கிய? எனக்கு தெரியலமா. அடி பாதவத்தி, இது நல்லதுக்கு இல்ல அழகி. நீ செய்யற தப்பு. இங்க பாரு, வீட்டுல இருந்த அவசரத்துக்கு இந்த 10 பொண்ணு நான் போச்சுடி. உன் மைனிக்காரிக்கு அந்த 10 பொண்ணு உறுத்திக்கிட்டே இருந்தது. இப்ப தாரே நம்ம தான் அமுக்கமா போயிருக்கா. எதுக்குமா தேவையில்லாம கொடுத்துக்கிட்டு? வேண்டா அழகி, நீ எப்படி பேசுற என்னன்னு எனக்கு தெரியும். அவன் மனசுல இருந்தவனா தூக்கி தூர போடு. அவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அது பெரிய இடம் மாதிரி இருக்குது. தேவையில்லாம காலை வைக்காத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னடி அம்மா இப்படி சொல்றாங்க? அதுவும் உண்மைதான். பெரிய இடம் இல்ல, ரொம்ப பெரிய இடம். உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். என்ன? நம்ம முத நாள் அந்த வீட்டுக்கு போனோமே, அப்பமே அந்த வீட்டாளுக்கு உன்னை பார்த்த விதத்தை வச்சு நான் கொஞ்சம் கணிச்சேன். அந்த ராஜகல்யாமாக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சரி, எப்படி நம்ம அழகிய இந்த வீட்டு மருமக்கள் ஆக்கிடுவாங்கன்னே அவங்கள பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். ஆனா வெளியில பயங்கரமா பேசிக்கிட்டு தாங்க அழகி. என்ன சொல்ற? அந்த செல்வாக்கு அழிக்க முடியாத மறுபக்கம் ஒண்ணு இருக்குது. கடந்த காலம் ஒண்ணு இருக்குது. அதனால அவருக்கு இங்க யாருமே பொண்ணே கொடுக்கல. என்ன சொல்ற? ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. அதனால இவ்வளவு வசதி இருந்தும் அவங்க வீட்டுக்கு எந்த மருமகளும் வரல. உன் நேர்மையான பேச்சு, அந்த பையனை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசினது, இதெல்லாம் அந்த பையனை ஏதோ உன் பக்கம் இழுத்துருக்கு. எதுக்கும் நீ பார்த்து கொஞ்சம் கவனமா இரு. அது பெரிய இடம் மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய இடம். நீ சாதாரணமா பழகிட்டனால உனக்கு அப்படி தெரியுது. நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேனே, எங்க வீட்டுல போய் சொன்னேன். சரி, எங்க வீட்டுல அப்படியே ஆடி போயிட்டாங்க. அது எப்படி அந்த வீட்டுக்குள்ள போக முடியும், நீ எப்படி போனேன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆனா நீ நானும் அசால்ட்டா எப்படி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அதாவது அந்த வீட்டுல அவங்க பெர்மிஷன் இல்லாம நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகவே முடியாதான். ஆனா நம்ம போயிருக்கோம். அதுலயும் நீ அந்த செல்வா ரூம் வரைக்கும் போயிருக்கன்னா அவங்க ஆல்ரெடி உன்னை நோட் பண்ணிருக்காங்க. அதுவும் இப்ப இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே உன்னை நோட் பண்ணிருக்காங்க. என்னடி சொல்ற? உன்னை இப்ப பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ராஜகல்யாமா நீ எங்கயாவது பாத்திருக்கியா? இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்த்தேன். இல்ல அழகி, நாம சாதாரண அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதான். அது அரமனை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி செல்வா ரூம் வரைக்கும் போன? அன்னைக்கு ஒண்ணு கவனிச்சியா? நீ குங்குமம் கொடுத்ததுக்கு உள்ளதான் செல்வா இருக்கா, கொண்டு குடுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஆமா, அப்போ நாம போவோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ என்ன பண்ற, யாது பண்ற எல்லாமே அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நீ காலேஜ் விட்டு வந்தது எனக்கு மட்டும் தானே தெரியும். ஆமா, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி செல்வா உன்னை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி உன்னை எல்லா இடத்துலயும் தேடி இருக்காரு, அப்படிதானே? இதெல்லாம் பார்த்தா எதாச்சும் அந்த மாதிரியா இருக்குது. இல்ல, அதுக்காக செல்வாவை நான் தப்பானவன்னு சொல்லல. அவன் உண்மையிலே நேர்மையானவன், தைரியமானவன். அதனாலதான் உன் வீட்டுக்கே வந்து ஓனத்துல முத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். போடி. ஆனா அவனுக்கும்
சில கடந்த காலம் இருக்குல்ல, இப்போ சொல்றேன். அது எந்த காலமாவும் இருந்துட்டு போட்டோம். இப்போ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி அவர் கடந்த காலத்துல பெரிய வலி அவருக்கு இருந்திருக்கலாம். அந்த வலியும் தாண்டி என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னா அப்போ அவர் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன். பெவிக்விக் போட்டு ஒட்டிட்டு இருக்க. ஆனா அதிசயமா தான் இருக்கு, அவன் மனசுல எப்படி நீ இடம் பிடிச்ச? போடி, சத்தியமா தான் சொல்றேன். அவன் மனசுல நீ எப்படி இடம் பிடிச்ச? அவன் என்னைக்காவது காதலிக்கிற மாதிரி உன்னை பாத்திருக்கானா? ஐயோ நீ வேற, அம்மா சொல்லிதான் எனக்கே காதல் வந்தது. சப்பா என்னடி சொல்ற? ஆமாடி, என் நெத்தியில முத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா, அதான். அப்ப அதுக்கு முன்னாடி அம்மையாருக்கு காதல் வரல, இருந்தது. அது காதல் தானே தெரியாம இருந்தது. அவர் இங்கிருந்து போன உடனேதான் ஏதோ என் உசிறு என்னை விட்டு போற மாதிரி நான் உணர்ந்தேன். அவரை இனி பார்க்கவே முடியாதோன்னு என் மனசு பதறிச்சுது. அப்ப புரிஞ்சுது அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு. இவங்க கூட தான் வாழும் நினைக்கிறது பேரு காதல் இல்ல. இவங்க இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்னு தோணுது பாரு, அதுதான் காதலே. எனக்கு செல்வா பார்த்து அப்படிதான் தோணுச்சு. அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு என் உள் மனசு சொன்னுச்சு. இப்ப புரியுது அது காதல். இருந்தாலும் முழுசா தெரிஞ்சுக்க, செல்வா மனசுல நீ இருக்கல்ல, இப்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அது உன் நேர்மையா சொல்லிருக்கலாம்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு அப்படி தொடுவான்? அந்த பொண்ணை தொட்டதுக்கு செல்வாக்கியா இவ்ளோ கோவம் வருது? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா செல்வா? தெரியல ரோஹித், எனக்கு தெரியல. அந்த பொண்ணை தொட்டதுக்கே எனக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியல. நேத்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல ரோஹித். நான் எதுக்கு அந்த வார்த்தையை நேத்து சொன்னேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. உடனே அந்த பொண்ணை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். செல்வா, வேண்டாம் ரோஹித், என் வாழ்க்கையில காதல் வேண்டாம். அப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னியே? அது தோணுச்சு, சொல்லிட்டேன். அதான் ஏன் சொன்னேன்னு தெரியல. செல்வா, நாளைக்கு அந்த பொண்ணுக்கு அதான் இப்ப கும்மு கும்முன்னு ஒத்துன கும்முனிய அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பரிசம் போடுறாங்களாம். அந்த வீட்டுல இருக்கவங்க முட்டாள்களா? நான் தான் சொன்னேனே, நீ வீடு தேடி போய் இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வீட்டுல வைப்பாங்க? நீ வீட்டுக்கு போனது தப்பு செல்வா. என்ன சொல்ற? அதான் பொறுமையா இருக்கலாம்னு சொன்னேன். இப்போ ஒன்னாலதான் அந்த பொண்ணுக்கு அங்க அப்படி பிரச்சனை நடக்குது. என்னாலயா? ஆமா, இப்போ ஒன்னாலதான் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை. நீதான் அந்த பிள்ளைய காப்பாத்தணும். செல்வாவை இப்படி தூண்டுனாதான் உண்டு. இங்க பாரு, ஒன்னாலதான் அந்த பொண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகுது. அதுக்கு நீதான் காரணம். அதுவும் இந்த பொறுக்கி கூட அந்த பிள்ளைக்கு கல்யாணம். நினைச்சு பாரு. இல்ல, அது எப்படி? இவன் தான் ஒண்ணுக்காக வேண்டானே. இவன் கூட வாழ்ந்து அந்த பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உனக்கு தெரியுது, அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு தெரியலையே. இவன் கூட இருந்தா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காது. அந்த பொண்ணுக்கு அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறவன் கிடைச்சாதான். இல்ல, அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னா அவளுக்கு பிடிச்சவனா தானே இருக்கணும். உனக்கு தெரியுது, அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாத. நீ வீடு தேடி போயிட்ட, அதான் உனக்கும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது இருக்க போதுன்னு அவசரமா தாலி கட்டி வைக்காங்க. என்னாலயா? ஆமா செல்வா. இத முதல்ல சொல்லிக்கொண்டேனே. இவன் ரெண்டு கும்மதுக்கு ஒரேடியா பூமியை தோண்டி உள்ள புதைச்சிருப்பல்ல. செல்வா, அந்த பிள்ளைக்குல இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவன் பொருத்தமானவெல்லாம் இல்ல. இவன் இல்லட்டாலும் வேற யாருக்குனாலும் கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறாங்க. சரி விடு செல்வா, நமக்கு என்ன, யார் விட்டு புள்ளியோ, நமக்கு என்ன செல்வா. அதே அந்த பொண்ணு. சரி செல்வா, நான் கார் எடுத்துக்க, சீக்கிரம் வா. இல்ல, அந்த பொண்ணு இவன் கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க மாட்டா. என்ன விட்டு கொடுக்காத பொண்ணு, என்ன விட்டு கொடுக்காத பொண்ணு. அவ மகாராணி மாதிரி வாழ வேண்டியவா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இல்ல, அவ சந்தோஷமா வாழணும். போயிட்டு வர. பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. சரி, நாளைக்கு ஒரு வேளை செல்வா வந்து உன்னை காப்பாத்தலனா என்ன என்ன சொல்ற நீ? உனக்கு தோணுன மாதிரி அவனுக்கு தோணி இருக்கணும்ல. ஒருவேளை கேஷுவலா இருந்தா நெத்தில எதுக்கு முத்த கொடுக்கணும்? அது ஏதோ இல்ல குமரி, என்ன காப்பாத்துக்கு வருவாரு. என்னால இவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. எதுக்கும் ஏதாவது யோசித்து வச்சுக்க. என்னம்மா, கோயிலுக்கு போலாமா? ராஜகிளி ஆண்டி அரமனையே நேர்ல வந்திருக்காங்க. கடந்த காலத்தை பத்தி பேசணும், வா. எனக்கு கடந்த காலம் வேண்டாம், எனக்கு இந்த காலம் போதும். பிடிச்சிருக்கு.
என் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடுவா என்னை விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சேன். என் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்க கூட மாட்டேங்கிறாளே. நீ என்ன சொன்ன? கடந்த காலம் எனக்கு தேவையில்லை. இல்ல, நீ நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். வா, கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். வா.